போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்று சொல்லி ரூத் மிகவும் உறுதியுடன் கூறி அவளுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு மேற்கொண்டு அவளை சமாதானம் செய்து திரும்பி போ என்று பேச நகோமியால முடியவில்லை. அதனால் அவள் எதுவும் பேசாமல் இருந்து விட்டாள். பாருங்க, இந்த ரூத் தன் வாழ்க்கை பாதையை மிகவும் தெளிவாக யோசித்து தெரிந்தெடுத்துக் கொண்டாள். நகோமி யூதா தேசத்துக்கு போற வழியில தான் தன் மருமகள்களை குறித்து யோசிக்கிறாள். அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறாள். அதுக்கப்புறம் அதை பேசுறா அவங்க கிட்ட என்ன பண்ணணும்ட்டு. ஆனா ரூத் இத போற வழியில யோசிச்சு பேசுன மாதிரி இது தெரியவே இல்லை. அவள் முன்னமே அவளுடைய வாழ்க்கை யாரோடு என்று முடிவெடுத்து விட்டாள். அதனால்தான் இவ்வளவு உறுதியாக அவளால் பேச முடிகிறது. ஆனால் இந்த ஒர்பாலுக்கு தன் வாழ்க்கை பாதை குறித்த எந்த திட்டமும் சிந்தனையும் செய்யாததால் நகோமியின் வார்த்தைக்கு எதிர்பேச முடியாமல் திரும்பிச் சென்று விடுகிறாள். ரூத்தின் மன உறுதியை கண்ட நகோமி அதற்கு மேல் வேறு எதுவும் பேசாமல் அமைதியாகிறாள். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இப்படிப்பட்ட மன உறுதி வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சூழ்நிலை